இடுமருந்து பத்தி நெறைய தகவல் மக்களுக்கு நீங்க கொடுத்துட்டு வருவீங்க. இடுமருந்தெல்லாம் வைக்காதீங்க. அதெல்லாம் கெடுதல்ன்னு நெறைய சொல்றீங்க. சப்போஸ் இடுமருந்து ஒருத்தருக்கு இருக்கு அப்டின்னா, அத எடுப்பது எப்படி? மருந்து போட்டவனுக்கு என்ன ஃபீல் இருக்கோ, அதே ஃபீலு வயிறே இல்லாதவனுக்கு சொல்லுவான். ஆனா அவனுக்கு மருந்து இருக்காது. ம், அந்த மாரி ம், நெனச்சுப்பாங்க. ஐயோ! என் வயித்துல மருந்து இருக்குமோன்னு. அப்பதான் காட்டுவேன். மருந்து போட்டா உன் வயிறு இப்படிதான் இருக்கும் பாருங்கன்றது, அந்த எவிடன்ஸ் மாரி எடுத்து வச்சிருக்கேன். ம், நெறைய ம், ஃபோட்டோஸ் வச்சிருப்பேன் நானு. ம், புரியுதுங்களா? மருந்துன்றது 100க்கு 100% உண்மை. ஏன் ம். அப்டின்னா, அந்த அந்த அளவுக்கு மாரி. டைட்டா ஆயிடும் வயிறு. உண்மைதான். உபிரும். டைட்டா வருவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க உணவு வயிறு இவ்வளோ பெருசா இருக்கும். அவன பார்த்தா இவ்வளோ சாப்பாடு நான் சாப்பிடுறதே இல்லவே 2 இட்லி சாப்பிடுவேன்னுவான். ஏன்னா, அவனுக்கு அந்த சுவாச கோளாறு இறங்காது. ம், ஜீரண சக்தி ஆகாது. அப்படியும் சாப்பிட்டா நெஞ்சில் நிக்குதுவே, சாப்பிடுறது பயமா இருக்குன்னுவாங்க. காரணம் என்னன்னா, நெஞ்சில நின்றும். ம். செரிமானம் ஆகாது. ஸோ, இவ்வளோ பிரச்சனை இருக்காங்க. இருக்காங்க. அது ம், மென்டால்னு சொல்ல முடியாதும்மா. எது தின்னா பித்தம் தெளிந்த மாரி அவங்க ம். பாவம் கஷ்டப்படுறாங்க. உண்ம. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு சாமியார் வந்து இந்த உருண்டைய போடுன்னா போட்டுர்றாங்க. ம், அது என்ன உருண்டை, என்ன விஷயம் அதெல்லாம் கேட்கறதில்ல. குடுத்துடுறாங்க. அப்ப என்ன ஆகுது? சைட் எஃபெக்ட் ஆயிடுது. ம், நம்ம இங்க உட்கார்ந்திருக்கிறது 4 பேர காப்பாத்துறதுக்கு. 4 ம். பேர அழிக்கிறதுக்கு கிடையாது மக்களே! புரிஞ்சுக்கங்க. மரிஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொழில் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. இடுமருந்து பத்தி நெறைய தகவல் மக்களுக்கு நீங்க கொடுத்துட்டு வருவீங்க. இடுமருந்தெல்லாம் வைக்காதீங்க. அதெல்லாம் கெடுதல்ன்னு நெறைய சொல்றீங்க. சப்போஸ் இடுமருந்து ஒருத்தருக்கு இருக்கு அப்டின்னா, அத எடுப்பது எப்படி? இடுமருந்துன்றது உண்மையிலே சொல்றேன். நான் வந்து ரொம்ப கம்மியா அத பத்தி பேசுவேன். ஏன் அப்டின்னா, நெறைய பேர் அத தப்பு தப்பா குடுத்து நெறைய குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, கும்மி அடிச்சுட்டு போற மாரி கும்மி அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆமா. இன்னைக்கே நெறைய ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா, புழுத்தாச்சி மாரி சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆமாம்மா. ஆமா. உண்ம உண்ம, அது. உண்ம, உண்ம. என்னோட ஃபோட்டோஸ் நான் வந்து எவிடன்ஸா காட்டுவேன். ஓட முடியாது, ஒளிய முடியாது. வாட்சிங்ன்ற மாரி ம். என்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்கு. யார் யார் வராங்களோ சட்டை தூக்கி காமிச்சா ஃபோட்டோ எடுத்துப்பேன். எடுத்து வச்சிருப்பேன். ஏன்னா ம். மத்தவனுக்கு காட்டுறதுக்கு. ம். ஏன்னா, மருந்து போட்டவனுக்கு என்ன ஃபீல் இருக்கோ, அதே ஃபீலு வயிறே இல்லாதவனுக்கு சொல்லுவான். ஆனா அவனுக்கு மருந்து இருக்காது. ம். அந்த மாரி ம். நெனச்சுப்பாங்க. ஐயோ! என் வயித்துல மருந்து இருக்குமோன்னு. அப்பதான் காட்டுவேன். மருந்து போட்டா உன் வயிறு இப்படிதான் இருக்கும் பாருங்கன்றது, அந்த எவிடன்ஸ் மாரி எடுத்து வச்சிருக்கேன். நெறைய ம். ஃபோட்டோஸ் வச்சிருப்பேன் நானு. ம். புரியுதுங்களா? மருந்துன்றது 100க்கு 100% உண்மை. ஏன் ம். அப்டின்னா, இன்னைக்கு ஆன்மீகத்தில பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்திலே மாந்திரீகத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய சாமியார் இருக்காங்க, நெறைய பாய்ங்க இருக்காங்க. எவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்லலாம் ஒரு 50,000 பேர்ன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பேச்சுக்கு. எவ்வளோ மூலைக்கு மெடிக்கல் ஷாப் மாரி மூலைக்கு சாமியார் ஆயிட்டாங்க இப்போ. ஆனா, அது எல்லாமே உண்மைன்னு கேட்டா கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆமா. உண்ம இல்ல. அதுல எதுவுமே உண்மைன்னு கேட்டா அதுல நான் எல்லாரையுமே பொய் சொல்ல முடியாது. சில ம். பேர் உண்மைங்க இருக்காங்க, ம். கரெக்ட்டானவங்க இருக்காங்க, ஜெனூனானவங்க இருக்காங்க. அந்த ம். அந்த சில பெர்சன்ல ஃபேக்கர்ஸும் இருக்காங்க. அந்த இந்த ஜெனூனான வரிசையில தான் நம்பர் 1ல இருக்கிறது நான் நெனச்சுக்கிறேன். என்னோட உண்ம, இதுக்கு. உண்ம பாய். புரியுதுங்களா? ஸோ, ஆனா சில பேருக்கு வந்து மாந்திரீகத்த பத்தி என்னன்னே தெரியாது. ம். சும்மானா எலுமிச்சை பழத்த கையில வச்சுட்டு 2 நிமிஷம் கழிச்சு கையில குடுத்துடுறாங்க. கேட்டா இத போய் வச்சுன்னு தூங்கு சரியாயிடும் அப்படின்னு. பைத்தியக்காரன் அந்த எலுமிச்சை பழம் வைக்கிற நம்பிக்கை கிடையாது. நீ இறைவன் மேல வேண்டிட்டு வச்சுக்கிற தெரியுமா? அந்த நம்பிக்கை தான் உங்கள காப்பாத்த போகுது. ம். புரியுதுங்களா? ஸோ, இதுதான் லாஜிக்கு. ஸோ, அந்த மாரி வந்து ஒரு சாமியும் வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சது எல்லாமே எது பண்ணணும், சரியில்லையா? வயித்துக்கு மருந்து போட்டுரு. வயித்துக்கு மருந்து போட்டுரு. வயித்துக்கு மருந்து போட்டுரு. மருந்து போட்டுருன்னு அவனே அவனே மறந்துடுறான். குடும்பத்தையே. இன்னைக்கு அஃபேர்ல நெறைய பேர் மாட்டின்னு முழிக்கிறது பார்த்தீங்கன்னா, மருந்தால தான். ம். ஒரு குடும்பம் பிரியறது மருந்தால தான். ஒரு குடும்பம் சேர்றதும் மருந்தால தான். 98% மருந்து தாம்மா வைக்கிறாங்க மாந்திரீகத்துல. 2, 3% தாம்மா இங்க வேலைப்பாடு செய்றாங்க. ம். யார் இன்னைக்கு மாந்திரீகத்த படிக்கிறா? யாரு மாந்திரீகத்த எழுதுறா? சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். சென்னையிலே 4, 5 பேர் தான் இருப்போம். உண்மைய எழுதி, ஓதி, குடுத்து சக்சஸ் ஆவுறது. மீதிலாம் சும்மானா மருந்து குடுத்துறது, எலுமிச்சம்பழம் குடுக்குறது, தேங்காய் வெட்டுறது, தேங்காய் உடைக்கிறது, பூசணிக்காய் சுத்துறது, கோழி சுத்துறது, காத சுத்துறது மாரி அப்படியே சுத்தி விட்டுர்றாங்க. அவ்வளோதான். மருந்துன்றது உண்மை. ஆனா, அது சில பேர் தப்பான மருந்து குடுத்து தான் அந்த வயிறு உபசம் வருது. ம். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, வசிய மருந்துன்னு சொல்லுவாங்க. ம். அந்த மருந்து குடுத்தீங்கன்னா, வயிறு உபசனம் ஆகாது. ம். பிளட்ல சர்க்குலேஷன் ஆகும். பிளட் தன்மை குறையும். அப்போ வந்து அவங்க சொல்றத அவன் கேட்பான். ஓ! நான் தான் அப்படின்றது நம்ம ம். அப்படின்ற மாரி ம். கொஞ்சம் ம். அந்த பம்புவாங்க. தன்மை வந்து தன்மை குறையும். குறையும். ம். இதுதான் மருந்தோட வசியம். ம். ம். ஆனா, சில பேர் நாங்க மாத்தி மருந்து வேறு மருந்து குடுத்துடுறாங்க. அந்த அந்த வேறு மருந்து என்ன ஆகும்னா, வயித்துல போய் குடல்ல சுத்திக்குது. ஆமா. குடல்ல சுத்திக்கிட்டு என்ன பண்ணுது, வேரா உருவாகுது. ம். அப்போ குடல்ல ஒரு பொருள் இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா, வயிறு உபசனம் ஆயிடுது. ம். சாப்பாடு சாப்பிடாம வயிறு உபசனம் எப்படி ஆகுதுன்னா,
தெளிவாக சொல்கிற பாருங்க, அந்த வேர் உருவாகணும்னா பசி அடங்கிடும். பசியை சாப்பிடவே தோணாது. அப்போ சாப்பிடாம அந்த வயிறு என்ன ஆகும்? கேஸ் ஃபார்ம் ஆகும். உப்பிதான் போகும். கேஸ் ஃபார்ம் ஆனால் வயிறு உப்புசனம் வரும். லைட்டாக பின் எடுத்து பலூனை டொம்முன்னு குத்த டொம்முன்னு ஓடும் பாருங்க, அந்த அளவுக்கு டைட்டாகிடும் வயிறு. உண்மைதான், டைட்டாக வருவாங்க. அது காரணம் என்னன்னா அவங்க உணவு இறங்க வயிறு உள்ள பெருசாக இருக்கும். அவனை பார்த்தா இவ்வளோ சாப்பாடு நான் சாப்பிட்றதே இல்லை, வேறு 2 இட்லி சாப்பிட வேணுமா. ஏன்னா அவனுக்கு அந்த சுவாச கொலை இறங்காது, ஜீரண சக்தி ஆகாது. அப்படின்னு சாப்பிட்டா நெஞ்சில் நிற்கிதுவே, சாப்பிட்டு பயமாக இருக்குன்னுவாங்க. காரணம் என்னன்னா நெஞ்சில் நின்றோம், செரிமானம் ஆகாது. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறது, மக்களே மாந்திரிகத்தை நம்பி போங்க, நல்ல விஷயத்துக்காக போங்க. யார்கிட்ட போகிறோம், எங்கே போகிறோம், எப்படிப்பட்ட ஆள்கிட்ட போகிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தொப்பி போட்டவங்களாம் பாயம் கிடையாது, காக்கி துணி போட்டவங்களாம் சாமியாரும் கிடையாது. சரிங்களா? சில பேர் தான் அதில் ஒரிஜினலாக இருக்காங்க, சில பேர் சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. முதல்ல அவங்களோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிங்க, அவங்களோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிங்க. இவங்க இதில் சரி வருவாங்களா, சரி வர மாட்டாங்களா, இவங்ககிட்ட போனால் நடக்குமா நடக்காதா, இது சரியாக இருக்கா, இவங்க பேசுறது கரெக்டாக இருக்கா, லாஜிக் இருக்கா, இதெல்லாம் பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கை, உங்களோட உடலை ஒரு டாக்டர்கிட்ட கொடுக்குற மாதிரி, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் எங்கிட்ட சொல்கிறீங்க. அப்படின்போது நம்ம சொல்கிற பர்சன் கரெக்டான பர்சனா இது போது தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இடு மருந்துன்றது உண்மை. ஆனால் எப்படிப்பட்ட இடு மருந்தாலும் சரி, உங்கள் மாலிக் பாய் நான் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு வாமிட் வழியாவெல்லாம் எடுக்க மாட்டேன். நான் ஒரு மருந்து கொடுப்பேன், நீங்கள் அதை சாப்பிடுங்க. வித்தின் 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே, எவ்வளோ நேரம்? 2 மணி நேரம். 2 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் மொத்த புஷ்ஷுன்னு டியூப்பில் காற்று போகிற மாதிரி மொத்த காற்று பழைய வயிறு மாரி ஆகிடும். 2 மணி நேரத்தில் உங்கள் மோஷன் வழியாக எடுத்துடலாம். வயிறு உப்புசமும் அடங்கிடும். அப்படியே காற்று உள்ளே போயிடும். 2 மறுநாளுக்குள்ளே அன்றைக்கே மோஷன் வழியாக வந்துடும். ஒரு நாள் 2 டேஸ்க்குள்ளே பழைய நிலைமைக்கு நார்மலாக வந்துடும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு என்னால் மருந்து கொடுக்க முடியும். ஆனால் வசியம் பண்ணணுமா, கனவு வசியம் பண்ணணுமா, முதல்ல மருந்து கொடுக்கணும். இது கரெக்டான மருந்தா, இதனால சைடு எஃபெக்ட் வருது, யார்கிட்ட வாங்க தெரிஞ்சுக்கிங்க. ஏதோ கண்டதை வாங்கி மக்கள்கிட்ட வந்து எப்படின்னா, தன் கணவரை வந்து கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கும், தன் மனைவியை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கும் ஒருத்தவங்க சொன்னால் அது உண்மையாக இருக்குன்னு நம்புறாங்க. ஏதோ ஒன்று செஞ்சா போதுன்ற மென்டாலிட்டியில் இருக்காங்க. அது மென்டாலிட்டி சொல்ல முடியாதுமா. எது தின்னா பித்தம் தள்ளி மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்படின்னா வந்து ஏதோ ஒரு சாமியார் வந்து இந்த உருண்டையை போடுன்னா போட்டுடுறாங்க. அது என்ன உருண்டா, என்ன விஷயம், அதெல்லாம் கேட்கறது இல்லை, கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகுது? சைடு எஃபெக்ட் ஆகிடுது. நம்ம இங்கே உட்காந்துருக்கிறது 4 பேரை காப்பாற்றுறதுக்கு, 4 பேரை அழிக்கிறதுக்கு கிடையாது. மக்களே புரிஞ்சுக்கோங்க. எப்படிப்பட்ட மருந்தில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் உங்கள் மாலிக் பாயை நீங்கள் தேடிட்டு வாங்க. என்னால் முடிஞ்சளவு உங்களை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன். என்னால் முடியும், இறைவன் இருக்கான், இந்த பிரபஞ்சம் இருக்குது, கண்டிப்பாக உங்களை என்னால் முடிஞ்ச நான் உங்களை காப்பாற்றுறேன். மருந்து போட்டு வயிறு உப்பி இருந்தால் பயப்படாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகமாக இருந்தாலும் சரி, உடம்புல சிம்டம்ஸ் இருந்தாலும் சரி, என்னை தேடி வாங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு நான் பண்ணித்தரேன். இன்ஷா அல்லாஹ். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சூப்பர் பாய், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த இடுமருந்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வயிறு உப்புசம், வயிறு குடைச்சல், வயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த முடி வளர்ற மாதிரி இருக்குது, மரம் வளர்ற மாதிரி இருக்குலாம் சொல்லுவாங்க, வேறு. அப்போ அந்த வேரெல்லாம் நீக்கி ஒரே நாளில் 2 ஹவர்ஸில் என்னால் அதை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு சேலஞ்சாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நல்ல பதிவு, ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.